தேனி அருகே கோடாங்கிப்பட்டியில் உள்ள அமராவதி அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் நிர்வாகத்திற்குள் ஏற்பட்டுள்ள பிரச்சினையால் பள்ளியை இரு தரப்பினரும் பூட்டி வைத்துள்ளதால் மாணவ மாணவிகளின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் தெரிவித்தனர். மேலும் இரு தரப்பினரிடமும் கிராம பெரியோர்கள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியபோது தரைக்குறைவான வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விட்டுள்ளனர். மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து பள்ளியை திறக்க வேண்டும் என தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். 4 நாள் பிள்ளைய ஸ்கூலுக்கு போல, இன்னும் எங்கிட்ட ஸ்கூலை பூட்டிட்டான்றாங்க. மெயின் போட்டு பூட்டிட்டாங்க. வெளியே பிள்ளைய கொண்டா மெயின் ரோட்டில் வரணும். ஒரு பஸ் போகுதுன்ற பிள்ளையை பாதுகாப்பு பண்ணணும் இல்லை, பாதுகாப்பு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இங்கே. அதனால் இந்த நடவடிக்கை வந்து அந்த முன்னாடி அந்த பார்த்து செஞ்சு நடக்கணும். இந்த பிள்ளைங்க பிரைவேட் நிறையா பாதிக்கிறது. இதை கவர்மெண்ட் வந்து நல்லா பார்த்து வந்து எடுக்கணும். அன்றைக்கி இரவில் நடந்த சம்பவத்தில் பெரிய கல்லை தூக்கி போட்டு அந்த கம்பி கட்டை உடச்சிட்டான் அந்த பரத்ன்றவன். இவர் சமுதாய தலைவர் பக்கத்தில் தான் கூட்டியிருக்காரு கர்மர்ன்றவர். அவர் இவங்க கூச்சல் போடுறது எங்களை அவதூறாக பேசுகிற சத்தம் கேட்டு அவர் அந்நேரத்தில் படுத்திருந்தவர் எந்திரிச்சு ஓடியாந்து வந்து அவங்க வச்சிருக்கிற ஆயுதங்கள் இதெல்லாம் அவங்களோட மற்ற நண்பர்கள் அந்த தெருவில் இருக்கிறவங்க பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் மற்ற நண்பர்கள்லாம் பயணிகள்லாம் வந்து அவங்க வச்சுருந்த ஆயுதங்களெல்லாம் பறிமுதல் செஞ்சுட்டாங்க. அவர் வரலைன்னா எங்களை கொண்டிருப்பாங்க. ஏன்னா பாதி கடந்து கேட்டு உடஞ்சிருச்சு. இன்னும் 2 வாட்டி இன்னொரு ஒரு 2 நிமிஷம் தாமதமாயிருந்தால் கம்ப்ளீட்டாக உடச்சிட்டு வந்து எங்களை கொலை பண்ணியிருப்பாங்க. எனக்கு உயிர் பாதுகாப்பும் பள்ளிக்கூடத்தை நல்லா நடத்தக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகளை செஞ்சு இவங்களை இந்த பள்ளிக்கூடத்து பக்கமே வர விடாமல் பண்ணிட்டீங்கன்னா தான் எங்கள் பள்ளிக்கூடம் நடத்த முடியும். ஆக இதுக்கான ஏற்பாடுகளை நீங்கள் செஞ்சு நீதி வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.